இயற்கைக்கும் இறைவனுக்கும் நன்றி. இது அருண்ஸ் கோடைமலை. நான் அருண். அன்பர்கள் எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு கங்கை நதி பிறந்த வரலாறை கேட்போம். ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கும், கேட்டு மகிழுங்க. போன பதிவில் ராமனும் லட்சுமணனும் விஸ்வாமித்திரரோட உத்தம யாகத்துக்கு காவலாக இருந்து மாரிசன் சுபாகுங்கிற 2 அரக்கர்களையும் அவங்களோட அரக்கர் படைகளையும் அழிச்சாங்க. உத்தம யாகத்தை 6 நாட்கள் சிறப்பாக நடத்தி முடிச்சுட்டு விஸ்வாமித்திரரும் ராமன் லட்சுமணனும் மிதிலை நகருக்கு ஜனக மகாராஜா நடத்துகிற யாகத்தில் கலந்துக்க கிளம்புனதை பார்த்தோம். அதை தொடர்ந்து பாலகாண்டம் பகுதி 11 மற்றும் 12. விஸ்வாமித்திரரோட தலைமையில் எல்லோரும் கங்கை நதிக்கரையை அடைஞ்சாங்க. அப்போது ராமர் விஸ்வாமித்திரர்கிட்ட கேட்குறாரு, இந்த கங்கை நதி எப்படி உலகத்திலையும் ஓடுது குருவே? கங்கையோட வரலாறு சொல்லுங்கன்னு கேட்டார். ஹிமவானோட மூத்த பொண்ணு தான் கங்காதேவி, இளைய பொண்ணு பார்வதி தேவின்னு சொல்லி கங்காதேவியோட கதையை சொல்ல ஆரம்பிக்கிறாரு விஸ்வாமித்திரர். ஆதி காலத்தில் அயோத்தியை ஆண்ட இசுவாகு குலத்தில் சகரர்னு மன்னன் குழந்தை இல்லாததால் இறைவன்கிட்ட வேண்டி தவம் செஞ்சார். அதோட பலனா அவரோட முதல் மனைவி சுமதிக்கு 60,000 குழந்தைகளும் 2வது மனைவி கேசினிக்கு 1 குழந்தையும் பிறந்தாங்க. கொஞ்சம் காலம் கழித்து அந்த சகரர் அஸ்வமேத யாகம் அப்படின்னு ஒரு யாகம் செய்ய ஏற்பாடு செஞ்சுருந்தார். அந்த அஸ்வமேத யாகம் பண்ணுறதுக்கு முக்கியமான விஷயம் என்னென்னா குதிரை. அதாவது குதிரையை வச்சு தான் அந்த அஸ்வமேத யாகத்தை செய்ய முடியும். அப்போது இந்திரன் என்ன பண்ணா, அந்த யாக குதிரையை மறைச்சி வைக்க குதிரையை கடத்தி கொண்டு போய் பாதாள லோகத்தில் தவம் செஞ்சிட்டு இருந்த கபில மகரிஷியோட ஆசிரமத்தில் கட்டி வச்சான். அஸ்வமேத யாகம் நடத்த குதிரையை காணோம்னு தேடின சகரரோட மகன்கள் 60,000 பேரும் பாதாள லோகத்தில் கபிலரோட ஆசிரமத்தில் குதிரை இருக்கிறத பார்த்துட்டு கபிலரை திட்டி அவரை துன்புறுத்த ஆரம்பித்தாங்க. கோபமடைஞ்ச கபில மகரிஷி அந்த 60,000 பேரையும் சபிச்சு சாம்பலாக்கிட்டாரு. இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட சகரர் மன்னன் கபிலர்கிட்ட கெஞ்சினார், நான் நடத்த இருந்த யாகத்துக்கு தேவையான அஸ்வமேத யாக குதிரை உங்களோட ஆசிரமத்தில் இருந்ததால் வந்த குழப்பம்தான் சாமி இது. என்னோட மகன்களை மன்னிச்சு அவங்களுக்கு சாப விமோச்சனம் கொடுங்கணும், தன்னோட குதிரையை எடுத்துட்டு போக அனுமதிக்கணும்னு கேட்டுக்கிட்டாரு சகரர். சகரரோட வேண்டுகோளை ஏற்றுக்கிட்ட கபில மகரிஷி குதிரையை எடுத்துட்டு போக அனுமதி கொடுத்து மேலுலகத்தில் இருக்கிற கங்கையை பூமிக்கு வர வச்சு இந்த 60,000 பேரோட சாம்பலை புனிதப்படுத்திட்டா இவங்களுக்கு சாப விமோச்சனம் கிடைக்கும்னு சொன்னார். இதை கேட்டு சந்தோஷப்பட்ட சகரர் குதிரையை எடுத்துட்டு போய் அஸ்வமேத யாகத்தை முடிச்சார். தன்னோட 1வது மனைவிக்கு பிறந்த 60,000 பேரும் சாம்பலானதால 2வது மனைவிக்கு பிறந்த ஒரே ஒரு வாரிசு நாட்டோட அரச பதவியை ஏற்றார். அவருக்கு அப்புறமா அவரோட மகன் பகீரதன் ஆட்சி பொறுப்பை ஏற்றுக்கிட்டான். அப்போது தன்னோட முன்னோர்கள் 60,000 பேருக்கு நடந்த சாபத்தை பற்றி தெரிஞ்சுக்கிட்டான் பகீரதன். உடனே தன்னோட அரச பதவியை விட்டுட்டு கங்கையை பூமிக்கு கொண்டு வரதுக்காக பிரம்மதேவனை நினச்சி காட்டில் கடுமையாக தவம் பண்ணினான். பகீரதனோட தவத்தால் மகிழ்ச்சி அடைஞ்ச பிரம்மதேவன் கங்கையை பூமிக்கு கொண்டு வர சம்மதிச்சு அதுக்கான ஆலோசனைகளை சொன்னார். கங்கையை பூமிக்கு கொண்டு வர்றது அவ்வளோ சுலபம் இல்லை, அதில் ஒரு சிக்கல் இருக்கு. அது என்னன்னு பார்ப்போம். பிரம்மதேவன் கிட்ட ஆலோசனை கேட்ட பகீரதன் நேராக விண்ணுலகம் போயிட்டான். அங்கே கங்காதேவியை வணங்கி தன்னோட முன்னோர்களோட வரலாறையெல்லாம் சொல்லி கங்கை பூமிக்கு வந்து அப்புறம் பாதாள லோகத்துக்கு வந்து தன்னோட முன்னோர்களுக்கு சாப விமோச்சனம் தரணும்னு வேண்டி கேட்டுக்கிட்டான். அதுக்கு கங்கை என்ன சொன்னாங்க, பகீரதா, நான் பூமிக்கு வர சம்மதிக்கிறேன், ஆனால் அதில் ஒரு சிக்கல் இருக்குது. என்னன்னா, நான் இங்கே இருந்து பூமிக்கு வரும்போது அந்த வேகத்தை பூமி தாங்க மாட்டா. அதாவது பூமி தாய் பூமாதேவி தாங்கிக்க மாட்டா. என்னோட வேகத்தை என்னாலேயே குறைக்க முடியாது. என்னை யாராவது தாங்கி பிடிச்சு
மெல்ல மெல்ல பூமியில இறக்கிவிட ஏற்பாடு செஞ்சா நான் வரேன்னு சொல்லிட்டாங்க. பகீரதனும் விண்ணுலகத்தில் இருக்க தேவர்கள் கிட்டையும் பெரிய பராக்கிரமசாலிகள் கிட்டையும் கங்கையோட வேண்டுகோளை எடுத்து சொல்லி கங்கையை தாங்கி பிடிக்க சொல்லி கேட்டான். ஆனா கங்கையோட உண்மையான வேகம் என்னன்னு தெரிஞ்ச அவங்க இதுக்கு மறுத்துட்டாங்க. அடுத்ததா பகீரதன் மகாவிஷ்ணு கிட்ட வேண்ட ஆரம்பிச்சான். மகாவிஷ்ணு, ஈசன் ஒருத்தரால மட்டும்தான் இதை செய்ய முடியும், அவரால் மட்டும்தான் கங்கையை கட்டுப்படுத்த முடியும்னு சொன்னார். அதனால நீ ஈசனை நினைச்சு தவம் செஞ்சு அவரோட அருளை பெறு அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சாரு மகாவிஷ்ணு. தன்னோட முன்னோர்களுக்காக முயற்சியை கைவிடாத பகீரதன் ஈசனை நினைச்சு கடுமையா தவம் செஞ்சான். பகீரதனோட தவத்தால மனம் மகிழ்ந்த ஈசன் அவனுக்கு காட்சி அளிச்சு, பகீரதா, உன் தவம் குறித்து மகிழ்ச்சி அடைந்தோம். உன் முன்னோர்களை கடைத்தேற நீ கையாண்ட வழிகளையும் உன் விடாமுயற்சியையும் உறுதியையும் பாராட்டுகிறேன்னு சொன்னார். கங்கை பூமிக்கு வரும்போது என்னோட சடாபாரத்தை, அதாவது தலைமுடி சடை இருக்கு இல்லையா, அதை விரிச்சு பிடிக்கிறேன். கங்கை அதில் குதிக்கட்டும், அதில் இருந்து அவளை கீழே பாஞ்சு தவளை செஞ்சிடுறேன்னு சொன்னார். பகீரதன் நேராக கங்கை கிட்ட போய் ஈசன் உதவி செய்ய போகிற செய்தியை சொன்னான். கங்கையும் மகிழ்ச்சியோட பூமியை நோக்கி வேகமாக பாஞ்சு வந்தான். ஈசனும் தன்னோட சடையை விரிச்சு பிடிச்சுக்கிட்டாரு. அப்போ கங்கைக்குள்ள ஒரு அகங்காரம் தோணுச்சு. அது என்னன்னா, நம்ம ரொம்ப வேகமாக வரோம், என்னோட ஆற்றலையும் வேகத்தையும் இந்த ஈசனால் தாங்கிக்க முடியுமான்னு யோசிச்சா. எல்லாம் வல்ல ஈசன் கங்கையோட மனசில் ஓடிட்டு இருந்த அகங்காரத்தை புரிஞ்சுக்கிட்டாரு. ஈசன் என்ன பண்ணாரு, கங்கையை ஒரு நதியாக்கி அவளோட நீரோட்டத்தை தன்னோட சடையிலேயே முடிஞ்சு சுருட்டிட்டாரு. திணறிப்போன கங்கை வெளியே வர முடியாமல் தவிச்சா. ஐயோ, நாம் தப்பு செஞ்சிட்டோமேன்னு தன்னோட அகங்காரத்தை போக்கிக்கிட்டா. கீழே பகீரதனோ கங்கையை காணோம்னு கலக்கம் அடைஞ்சிட்டான். மறுபடியும் ஈசனை நினச்சி ஒத்த காலில் நின்று தவம் பண்ண ஆரம்பித்தான். பகீரதன் முன்னாடி தோன்றின ஈசன் கங்கையோட கர்வத்தை ஒடுக்கிறதுக்காக தான் நான் இப்படி செஞ்சேன்னு சொல்லிட்டு கங்கையை மெல்ல மெல்ல வெளியே விட்டார். அவளை அப்படியே தாங்கி கொண்டு போய் நந்திய பெருமாள் இறக்கிவிட இமயமலையில இருந்து கங்கை பாயத் தொடங்கினான். பகீரதன் கங்கையை பின்தொடர்ந்தான். கங்கை பாஞ்சு போற வழியில ஜான்ஹவின்னு ஒரு ரிஷியோட ஆசிரமம் இருந்தது. கங்கை வந்த வேகத்துல ஆசிரமத்தை முழுவதுமா நீர்ல அழிச்சு முனிவரையும் உருட்டி தள்ள ஆரம்பிச்சா. கோபமடைஞ்ச முனிவர் என்ன பண்ணாரு, அப்படியே தன்னோட கையால கங்கையை எடுத்து அள்ளி குடிச்சிட்டாரு. இப்போ கங்கை மறுபடியும் சிறைப்பட்டா. பகீரதன் மறுபடியும் ரொம்பவே கலங்கிட்டான். முனிவரோட காலை பிடிச்சு கெஞ்சி தன்னோட ஆற்றாமையையும் கங்கைக்காக தான் மன்னிப்பு கேட்கறதாவும் சொன்னான். அவனோட நிலையை புரிஞ்சுக்கிட்ட ஜான்ஹவி முனிவர் கங்கையை தன்னோட காது வழியா கொஞ்சம் கொஞ்சமா வெளியே விட்டார். அதுக்கப்புறம் எந்த தடையும் இல்லாம பாஞ்ச கங்கையை பாதாளத்துக்கு அழைச்சிட்டு போனா பகீரதன். அங்க கபில முனிவரை சந்திச்சு ஆசீர்வாதம் வாங்கிட்டு தன்னோட முன்னோர்கள் 60,000 பேரோட சாம்பலை கங்கை நீரில் நனைச்சு புனிதமாக்கினான். சகரரோட மகன்கள் 60,000 பேருக்கும் சாப விமோச்சனம் கிடைச்சது. அப்போல இருந்து கங்கை பூமியில பாய ஆரம்பிச்சதுன்னு கங்கையோட வரலாறை ராமர்கிட்ட விஸ்வாமித்திரர் சொல்லி முடிச்சார். நானும் இந்த பதிவை இதோட முடிக்கிறேன். இந்த பதிவு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த பதிவில் ராமனோட பாதம் பட்டு கல்லா இருந்த அகலிகை சாப விமோச்சனம் அடைஞ்ச சுவாரஸ்யமான கதையை கேட்போம். காத்திருங்க. அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் அருண். இது அருண்ஸ் கோடைமலை. நன்றி.